35வது திருப்பாடல். என் புத்தி தெளிய வேண்டும் என்று பிரார்த்தனை. புத்தி தெளிய வேண்டும், பக்தி செய்ய வேண்டும். பக்தி செய்வதனாலே என் புத்தி தெளிய வேண்டும். அதுதான் இந்த பாடலில் பிரார்த்தனை. பத்தித்துறை இழிந்து ஆனந்தவாரி படிவதனால் புத்தித்தரங்கம் தெளிவதன்றோ? பொங்கு வெங்குருதி மெத்திக் குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித்தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே. முருகன் யாரு? பொங்கு வெங்குருதி வெப்பமான ரத்தம், மெத்தி நிறைந்து, குதிகொள்ள அலை போல வீச, வெஞ்சூரனை வெய்ய சூரபன்மனை விட்ட சுட்டியிலே ஏவிய வேலாயுதத்தால் குத்தி தரங்கொண்டு மேன்மையை உண்டாக்கி தேவலோகத்தை மீட்டுக் கொடுத்த அரசன் முருகப்பெருமான். அதத்தான் வெங்குருதி மெத்தி குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே. சுட்டின்னா வேல்படைன்னு ஒரு அர்த்தம். சுட்டின்னா நெற்றி சுட்டின்னு வைத்துக் கொண்டு நெற்றின்னு ஒரு அர்த்தப்படுத்தலாம். சூரனுடைய நெற்றியில் வேல் விட்டான் என்றும் பொருள் கொள்ளலாம். வெங்குருதி மெத்தி குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித் தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே.